விஜயோடைய கடைசி படம், ரசிகர்கள் பெருசா எதிர்பார்க்கக்கூடிய படம் ஜனநாயகன். இந்த படத்தை வினோத் நிறைய உழைப்பு போட்டு இயக்கிட்டு வராரு. வரக்கூடிய ஜனவரி 9 பொங்கல் திருநாளை குறி வச்சு உலகம் முழுவதும் வெளியாக இருக்கு. தெலுங்குல பாலகிருஷ்ண நடிப்புல வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற பகவந்த் கேசரி திரைப்படத்துடைய தமிழ் பதிப்பா ஜனநாயகன் உருவாகி வருவதா ஒரு பேச்சு இருக்கு. படம் ஜனவரி வெளியாக இருக்க நிலையில வரக்கூடிய டிசம்பர் 27 இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா மலேசியாவுடைய தலைநகரான கோலாலம்பூர்ல இருக்க புகழ்பெற்ற புக்கிட் ஜலீஸ் தேசிய விளையாட்டு மைதானத்துல டிசம்பர் 27 நடக்க இருக்கு. சுமார் 85,000 பேர் அமரக்கூடிய வசதி இருக்கக்கூடிய இந்த மைதானத்துல கிட்டத்தட்ட 1,00,000 ரசிகர்கள் வரைக்கும் கலந்து கொள்ள இருக்கிறதா எதிர்பார்க்கப்படுது. இப்போ என்னன்னா, இசை வெளியீட்டு விழாவுக்கு டிக்கெட் புக்கிங் ஓப்பன் செஞ்ச 5 மணி நேரத்தில் 60,000 டிக்கெட் புக் ஆகிடுச்சான். இந்த டிக்கெட் புக்கிங் பார்க்கும்போது ரசிகர்கள் நிகழ்ச்சிக்காக எவ்வளவு ஆவலா இருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. நடிகர் சிம்பு கைவசம் இப்ப STR 49, அரசன் ஆகிய படங்கள் இருக்கு. இதுல வெற்றிமாறன் இயக்கத்துல உருவாகி வரக்கூடிய அரசன் படத்தின் மீது அளவு கடந்த எதிர்பார்ப்பை ரசிகர்கள் வச்சிருக்காங்க. வடசென்னை படத்துடைய உலகுல அரசன் கதையை உருவாக்கியிருக்காரு வெற்றிமாறன். இந்த படத்துடைய டைட்டில் அறிவிப்பு வீடியோ சமீபத்தில் வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. வெற்றிமாறனை தொடர்ந்து நடிகர் சிம்பு அடுத்ததா பல பிளாக் பஸ்டர் படங்களை தந்த இயக்குனரோட இணைய இருக்கிறதா இப்ப தகவல் வெளியாகிருக்கு. அவரு வேற யாரும் இல்ல, இயக்குனர் AR முருகதாஸ் தான். ஆனா இது அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது. இந்த வருஷம் முருகதாஸ் இயக்கத்துல உருவாகி வெளிவந்த மதராசி படம் நல்ல வரவேற்பை பெற்று வெற்றியடைஞ்சிருக்கு. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் சிம்புக்கு என்ன மாதிரியான கதையை AR முருகதாஸ் வச்சிருக்காருன்னு. தமிழ் சினிமா கொண்டாடும் இளம் இயக்குநர்கள்ல ஒருவர் தான் லோகேஷ் கனகராஜ். மாநகரம்ன்ற படத்தை இயக்கி கவனத்தை பெற்றவர். அடுத்த கார்த்தியை வச்சு கைதின்ற படத்தை இயக்கி ரசிகர்களுடைய ஃபேவரட் இயக்குனரா மாறி இருந்தாரு. அதுக்கப்புறம் மாஸ்டர், விக்ரம், லியோ, கூலின்னு தொடர்ந்து படங்கள் இயக்கி வந்தவர் LCUன்னு சொல்லக்கூடிய லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸை உருவாக்குனாரு. லோகேஷ் இயக்கத்துல அடுத்து ரசிகர்கள் கைதி 2 படத்துக்காக ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்துடைய வேலைகளை தொடங்கிட்டாதா சொல்லப்படுது. கடந்த சில நாட்களா லோகேஷ் கனகராஜ் கைதி 2 பட வேலைகளை தொடங்கிட்டாருன்னு தகவல் வந்துட்டு இருக்க நிலையில இப்ப வேற ஒரு செய்தியும் வந்திருக்கு. அதாவது லோகேஷ் கனகராஜ் சமீபத்துல மாஸ் நடிகரை சந்திச்சு கதை சொல்லியிருக்காராம். அவரு வேற யாரும் இல்ல, தெலுங்கு சினிமாவுடைய புஷ்பா பட வெற்றி நாயகன் அல்லு அர்ஜுன் தான். இப்ப அவரு அட்லி இயக்கத்துல பிரம்மாண்டத்துடைய உச்சமா தயாராகக்கூடிய படத்துல நடிச்சிட்டு வராரு. இதுக்கு இடையில லோகேஷ் கனகராஜ் கதையை தேர்வு செய்வாரா, இந்த புதிய கூட்டணி அமையுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். பின்னணி பாடகி, நடிகைன்னு திரை உலகுல கலக்கிட்டு வரவங்க தான் ஆண்ட்ரியா. கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய இவங்க நடிப்புல வெளிவந்த 1000ல் ஒருவன், அவள், வடசென்னை போன்ற படங்கள் இன்னைக்கும் ரசிகர்கள் மத்தியில பேசப்பட்டு வருது. இவங்க நடிப்புல விரைவில் பிசாசு 2 படம் வெளியாக இருக்கு. இது பிசாசு படத்துடைய தொடர்ச்சி அப்படின்றதுனால இதன் மீது பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படம் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை சமூக வலைத்தளங்கள்ல தொடர்ந்து வைரல் ஆக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஆண்ட்ரியா பிசாசு 2 படம் குறித்து பேசின விஷயங்கள் இணையத்துல இப்ப வைரலாக்கப்பட்டு வருது. அதுல பிசாசு 2 கதையில துணிச்சலான காட்சிகள் இருக்கிறதா இயக்குனர் மிஷ்கின் என்கிட்ட சொன்னாரு. ஆனா படப்பிடிப்பு நப்ப அதை நீக்கிட்டாரு. இந்த படத்துல ரொமான்டிக் காட்சிகள் அதிகம். மிஷ்கின் சார் மீதான நம்பிக்கையில இந்த படத்துல நடிச்சேன். அவரு பல ஸ்டார் ஹீரோக்களோட படங்கள் செஞ்சிருக்காரு. விரைவில் ஒரு தயாரிப்பாளரா படத்தை வெளியிடுவேன்னு தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் தனுஷ் தமிழ், தெலுங்குல நடிக்கிறது மாதிரியே அப்பப்ப ஹிந்திலையும் படங்கள்ல நடிச்சிட்டு வராரு. தெலுங்குல குபேரா, தமிழ்ல இட்லி கடை, அதை தொடர்ந்து இப்ப ஹிந்தியில தேரே இஷ்க் என்ற படத்துல அவர் நடிச்சிருக்காரு. தனுஷுடைய முந்தைய ஹிந்தி படங்களான லாஞ்சனா, அத்ராங்கி ரே போன்ற படங்களை இயக்கிய ஆனந்த் எல்ராய் கூட தனுஷ் மறுபடியும் கூட்டணி சேர்ந்து தேரே இஷ்க் படத்துல நடிச்சிருக்காரு. தேரே இஷ்க் படத்துல நடிக்கிறதுக்காக தனுஷ் 15 கோடி ரூபாய் சம்பளமா வாங்கியிருக்காராம். ஹீரோயின் கிருத்தி சனோனுக்கு 5 கோடி ரூபாய் தரப்பட்டிருக்கு. தனுஷ் முன்னாடி குபேரா படத்துல பிச்சைக்காரன் ரோல்ல நடிக்கிறதுக்காக 30 கோடி ரூபாய் சம்பளம் பெற்றதா சொல்லப்பட்டுச்சு. இப்ப ஹிந்தியில அதை விட குறைவா அவர் சம்பளம் வாங்கியிருக்கிறது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. நடிகை சமந்தா தன்னுடைய காதலரான ராஜ் நடிமுருவை கோவை ஈஷா யோகா மையத்துல இருக்க
லிங்க பைரவி கோவில்ல எளிய முறையில திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகர் நாகார்ஜுனாவுடைய மகன் நாக சைத்தன்யாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட சமந்தா சில வருஷங்கள்ல கருத்து வேறுபாடால 2021 பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாக சைத்தன்யா நடிகை சோபிதா துளிவலாவை மறுமணம் செஞ்சுக்கிட்டாரு. இதுக்கிடையில தசையழற்சி நோயால பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு அப்புறம் மீண்டு வந்த நடிகை சமந்தா ஃபேமிலி மேன், சிட்டாடல், ஹனி பனி வெப் தொடர்கள்ல நடிச்சாங்க. அப்ப அதனுடைய இயக்குனர்கள்ல ஒருவரான ராஜ் நிடிமூரு கூட சமந்தாவுக்கு நட்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நட்பு நாளடைவுல காதலா மாறி இருக்கு. பொது வெளியில 2 பேரும் ஜோடியா சுத்துறது காதல் கிசுகிசுக்களை உண்மையாக்கிடுச்சு. சமீபத்துல கூட 2 பேரும் நெருக்கமா இருக்கக்கூடிய படங்களை சமூக வலைதளத்துல வெளியிட்டு இருந்தாங்க சமந்தா. ராஜ் நிடிமூரு கூட ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆனவர் தான். ஷாமலா டே என்பவரை திருமணம் செஞ்சு 2022 விவாகரத்து பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் சமந்தா கூட காதல் ஏற்பட்டிருக்கு.